மே 11 அன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் வன்னியர் இளைஞர் பெருவிழா சித்திரை முழுநிலவு மாநாடு சென்னை மாமல்லபுரத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. பல லட்சக்கணக்கான பாட்டாளி சொந்தங்கள், வன்னியர் சொந்தங்கள் பங்கு பெறும் இந்த மாநாட்டிற்காக கரூர் மாவட்ட பாமக சார்பாக நகர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளக்ஸுகளுக்கு அருகில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பிளக்ஸுகள் சேலம் பைபாஸ் ரவுண்டானா, மதுரை பைபாஸ் ரவுண்டானா, சுக்காலியூர் மற்றும் லைட் ஹவுஸ் மற்றும் நகரப்பட்டினம் கடந்த 5 நாட்களாக அந்த பிளக்ஸ்கள் அதே இடத்தில் எவ்வித சேதாரமின்றி இருந்தது. நேற்று மாலை 5 மணியிலிருந்து 7 மணிக்குள், அதாவது 6/5/2025 அன்று சில விசமிகள் காவல்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் துறையோடு எங்களுடைய பிளக்ஸ்கள் அனைத்தையும் இருந்த சூடு தெரியாமல் இழுத்து எடுத்து சென்று விட்டனர். அது மட்டுமல்லாமல் லைட் ஹவுஸ் நகர பகுதியில் அமராவதி ஆற்றுப்பாலத்தில் மிக பிரம்மாண்டமாக தனியார் நிறுவனம் அவர்களுக்கு சொந்தமான போர்டிங்கில் நாங்கள் பிளக்ஸ்கள் அமைத்தோம். அவர்கள் ஏற்கனவே அந்த இடத்தில் அனுமதி பெற்றுதான் போர்டிங் வைத்துள்ளார்கள். அதில் தினம் வாடகை அடிப்படையில் நாங்கள் பிளக்ஸ் வைத்திருந்தோம். அது மிகவும் பிரம்மாண்டமாக இருந்ததால் அந்த பிளக்ஸின் 3 பகுதிகளை பிளேடை கொண்டு சில வசிமைகள் கிழித்து அதை தலைகீழாக தொங்கவிட்டு சென்று விட்டனர். இதை இன்று காவல்துறை ஆய்வாளர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க வந்தோம். ஆய்வாளர் அவர்கள் இல்லாத காரணத்தால் துணை ஆய்வாளர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம். அவரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு யார் எந்த பதவியில் எந்த கட்சியில் இருந்தாலும் எங்கள் பிளக்ஸ் பேனரை, பாட்டாளி மக்கள் கட்சியின் பிளக்ஸ் பேனரை தொட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும். அதேபோல் எதிர்வரும் காலங்களில் கரூர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பிளக்ஸிலோ போஸ்டிலோ ஏதாவது அசம்பாவிதம், ஏதாவது தேவையில்லாத பற்றை விசமிகள் செய்தால் பாட்டாளி மக்கள் கட்சி கரூர் மாவட்டம் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. எங்கள் தலைமையிடம் இது பற்றி தகவல் கூறியுள்ளோம். அவர்களும் இதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். நாங்களும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். கரூர் மாவட்டத்திலிருந்து மாநாட்டுக்கு பல்லாயிரக்கணக்கோர் செல்ல உள்ளோம். அதற்கான வாகனங்கள், இ பாஸ் போன்றவற்றை அனைத்தும் தயார் செய்து அடுத்த கட்டத்திற்காக நாங்கள் மாநாட்டுக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறோம்.